நம்மளோட 60 நாள் சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 9. எப்போதும் போல இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். நீ எப்பரா சீக்கிரமா எழுந்துச்சுன்னு சொல்லி யாரும் சந்தேகப்பட வேணாம். நைட்டு தூங்குறப்ப முடிவு பண்ணிட்டேன் guys. நம்ம ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிட்டு இருக்கோம், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு காலையில சீக்கிரமா எழுந்துச்சு நானும் சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள் ரெடி கிளம்பிட்டேன் guys. ரோட்ல எந்த வெஹிக்கிள்ஸுமே கிடையாது. மார்னிங் வாக்கிங் போற அங்கிள்ஸ் மட்டும் தான். அங்கிள்ஸ் எல்லாரும் வாக்கிங், நம்ம சைக்கிளிங். நம்மளோட எம்ஐ பேண்டை ஜார்ஜாலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால எவ்வளவு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறோன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல கைஸ். சைக்கிளிங் பயணத்தை முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஸ்டாப்பிங்ஸை போட்டு ஒரு புட்டு வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன் கைஸ். கைஸ் காலைல சீக்கிரமா இருந்துச்சு, சைக்கிளிங் போயிட்டு வந்தது மைண்டுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்மளும் மாடிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த புட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். வீட்டுல இளநீ அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. நம்ம இளநீ குடிச்சு 7 நாள் மேல இருக்கும். தோட்டத்துக்கு போயிட்டு இளநீலாம் பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு மலர்கட்டில் இருந்துச்சு கைஸ். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். இந்த ஆரோக்கிய பல் ஆட்ல வர மாதிரி இந்த ஊர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். அப்ப நம்ம அண்ணன் வந்து தம்பி யோசிச்சதெல்லாம் போதும், வந்து இளநீ குடிப்பா அப்படின்னாரு கைஸ். 2 ஃபிளேவர்ஸ்ல இளநீ கொடுத்தாங்க, அதுக்கு பேரும் சொன்னாங்க. ஆனா அந்த பேர்லாம் மறந்துட்டேன். இளநீ குடிச்சு ப்ரோக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் கைஸ். வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலை டைசனுக்கு சாப்பாடு போட்டுட்டு நம்மளும் சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு தைப்பூசம் இன்னும் காணதுனால வீடு ஃபுல்லா மாப் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். மாப்பிங்ஸை முடிச்சுட்டு குளிச்சுட்டு மாய்ஸ்டர்ஸ் எல்லாம் தேய்ச்சிட்டு பிளாக் காஃபி போலான்னு போனேன் கைஸ். சரி எப்போதுமே பிளாக் காஃபி தான் குடிக்கிறோம், இன்னைக்கு காஃபியே குடிச்சலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை போட்டு நானும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் கைஸ். நம்ம வீட்டுல ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி லட்சுமி கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. நானும் எனக்கு லட்சுமின்னு யாருமே தெரியாது அப்படின்னு, தம்பி லட்சுமிங்கிறது பொண்ணு கிடையாதுப்பா, கண்ணுக்குட்டி அப்படின்னாங்க. கண்ணுக்குட்டி கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு கைஸ். கைஸ் இன்னைக்கு ஜிம்ல பண்ண லெக் ஒர்க் அவுட்டுக்கு நம்மளால ஒரு 3 days மேலே நடக்கவே முடியாது போல. ஒரு தரமான லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஃபேனை போட்டு நானும் போய் உட்காந்துட்டேன் கைஸ். இதுக்கு மேல எந்த ஒர்க் அவுட்டும் பண்றதுக்கு நம்ம உடம்புல எனர்ஜி கிடையாது. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வரப்போ நம்ம வீட்டுல தம்பி 1 கிலோ தங்கம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நம்மளும் கடைக்கு போயிட்டு தங்கம் கொஞ்சமா மளிகை சாமான் வாங்கிட்டு வெளியே வந்தாங்க கைஸ். அப்ப பார்த்தா என்னோட ஸ்கூல் மேட் எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் கைஸ் படிச்சோம். ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணனால வழக்கம் போல பானிபூரி கடைக்கு போயிட்டு 2 பிளேட் பானிபூரி வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அவன் ஸ்கூல் படிக்கிறப்பவே நல்லா செஸ் விளையாடுவாங்க கைஸ். நம்மளும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு செஸ் விளையாடலாமா அப்படின்னு கேட்டான். சரி வாடா அப்படின்னு நானும் சொன்னேன். செஸ் விளையாண்டுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பாப்பாங்க கைஸ். பை.